ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு சொல்லி தரப்போகிறேன். இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்து நல்ல காரசாரமாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இங்கே 1/4 கிலோ வெண்டைக்காய் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி துணியால் நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமும் பிசு இல்லாமல் நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். வெண்டைக்காய் கட் பண்ணும்போது ரொம்பவும் பொடிசாகவும் நறுக்காமல் ரொம்பவும் பெருசாக நறுக்காமல் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயமும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சுடனதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். அடுத்து வெங்காயம் வெண்டைக்காய் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சமாக பிசு இல்லாமல் இருக்கும். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. 1/4 கிலோ வெண்டைக்காய்ன்றதுனால நான் 1/4 டீஸ்பூன் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வெண்டைக்காய் போடும்போது எக்ஸ்ட்ரா நீங்கள் காரம் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சமும் ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா வெண்டைக்காய் வந்து பிசுப்பாக இருக்கும். இப்போ அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், சூப்பராக தண்ணியே ஊற்றாமல் வெண்டைக்காய் எவ்வளோ அழகாக உதிரியாக கொஞ்சமும் வலுவலுப்பு இல்லாமல் இருக்குது. பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான காரசாரமான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் கண்டிப்பாக மறுபடியும் இதே மாதிரி செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.